கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா சுவாமி யாரையா சுவாமி யாரையா பெரிய சர்வேர் மய நாடகம் மாதிரி அளக்குற ஆக நோய் முத்திச்சுறாரு சொல்ல முடியாது பார்க்க முடியாது வீட்டுக்கு கொண்டு வாங்க ஆமா 108 கூட்டி வாங்க யார் நீங்க கேட்டது நானு கேட்டது நானு எல்லா பேரும் பாக்குறாங்க ஆமா யார் நீன்னு கேட்டது நானு ஆமா பின்ன கேட்டது நான் நீங்க சொல்றீங்களே எல்லா படத்தையும் பாக்குறாங்க ஆமா கேட்டது நான் தான் கேட்டது நானு கேட்டது நான் தம்பி யோசிச்சு பேசுங்க கேட்டது நான் இங்க பாருங்க நான் யோசிச்சா பேசுறேன் அப்ப நான் யோசனை பண்ண ஏங்க யார் நீன்னு கேட்டது நான் அப்ப நான் யோசனை பண்ணாம பேசுறானே கேட்டேன் நீங்க அப்ப பேசாம பேசுறீங்க நீங்க கேட்ட பேர் சரியா இல்ல நான் என்ன தெரியல நான் தான் கேட்டேன்றேனே உங்களுக்கு சரியா கேட்கல தெரியல கேட்டேன் நீங்க என்ன சொல்லி யோசிக்கிறீங்க என்ன சொன்னேன் நான் தான் கேட்டேன் யார் நீ நான் தான் கேட்டேன்றல என்ன கேட்டியா யார்ட்ட கேளு யார் கேட்டான்னு யார்ட்ட கேளு நீங்க கேளுங்க இப்ப யார் கேட்டா யார் நீன்னு கேட்டது நான் கேட்டேன் நீங்க என்ன கேட்டியா நீ என்ன கேட்ட நான் யார் நீன்னு கேட்டேன் யார் நீ யார்ட்ட கேட்ட உங்ககிட்ட தான் கேட்டேன் யார் நீன்னு கேட்டில ஆமா நீ கேட்டத நான் கேட்டேன் ஓ நான் வாயில கேட்டேன் நீங்க காதுல கேட்டீங்க இப்ப நீ கேட்டது யாரு நீங்க தான் அப்ப கேட்டது யாரு நீங்க தான் அப்ப நீ யாரு நான் தான் தெரியாம வந்து தொலைச்சிட்டேன் ஒரு பேசணும் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசக்கூடாது சரியா இருங்க ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மரியாதை மழை பெய்யுது மழை பெஞ்சுச்சுன்னா எல்லாருக்கும் பொதுவா தான் பெய்யுது உனக்கு ஒரு மழை எனக்கு ஒரு மழை பெய்யுதா இல்ல அப்ப எல்லாருக்கும் பொதுவான மழையா தானே பெய்யுது ஆமா ஆனா அந்த மழை பெய்தாடும் அந்த மழை எங்க விழுகுது எங்க சாக்கடையில விழுந்தா அந்த மழை என்ன சொல்றா சாக்கடை தண்ணி சொல்லுவோம் சாக்கடை தண்ணின்றோம் ஒரு குட்டையில விழுந்துச்சுன்னா குட்டை தண்ணி ஒரு கம்மாயில விழுந்துச்சுன்னா அம்மா தண்ணி ஒரு ஏரியில விழுந்தா ஏரி தண்ணி ஒரு கடல்ல விழுந்தா கடல் தண்ணி இதுக்காக சாக்கடையில விழும்போது சாக்கடை தண்ணியாவும் கம்மாயில விழுவோம் கம்மா தண்ணியா தனித்தனியா பெய்யுதா இல்ல ஒவ்வொரு தண்ணியா எல்லாருக்கும் பெய்யும் மழையா தான் பெய்யுது அது விழுகிற இடத்தை பொறுத்து இருக்கு அப்ப இறைவனுடைய நீதியில எல்லாரும் ஒண்ணுதான் ஒன்னாத்தான் இருக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க ராணுவத்துல அழிஞ்ச ஆளுகளை விட ஆணவத்துல அழிஞ்சால்தான் நிறைய பேர் இருக்கா ஆணவம் இருக்கணுமா இருக்க கூடாதா மண்டகணம் இருக்கணும் சரி யாருக்கு இருக்கு தெரியுமா பிறக்க போற குழந்தைக்கு மண்டகணம் இருந்தா தான் பிறக்கிற பிள்ளை சுகபுருஷமா தலையில கணம் இருந்தா தான் அது அறிவு ஆமா ஆனா தலைக்கணம் வந்தா அது அழிவுக்கு சத்து அழிவு நான் என்ன சொல்றேன் ஆணவம் திமிரு பேச்சு இதெல்லாம் இருக்க கூடாதுன்றிய நான் என்ன சொல்றேன் படிப்பு கூட ஆணவம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்ய படிப்பு கூட இருக்கத்தான் செய்ய என்னைக்குமே அறிவு இருக்க இடத்துல ஆணவம் இருக்கத்தான் செய்ய அதை மாத்த முடியாது அறிவு இருந்தா ஆணவம் வரும் ஆணவம் வந்துச்சுன்னா அடிவை தரும் அப்ப எவ்வளவு பெரிய காலத்திலையும் ஆணவத்தை தகத்தறிய நல்லது ஆனா அறிவு உள்ளவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதை மாத்த முடியாது பாருங்க ஒரு மனிதனுடைய விஷயத்துல எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட திறன் இருக்கிறது பக்குவம் இருக்கு அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல ஒன்ற ஒரு திறமை இருக்கு என்ற ஒரு திறமை இருக்கும் ஒரு விஷயத்தை கேட்டோம்னா இருக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சிடலாம் உன்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ இருக்கு இல்ல சொல்லணும் காசு இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்ல நகை நட்டு வச்சிருக்கான்னு கேட்டா இருக்கு இல்ல இல்ல அதான் பதில் ஒன்ற ஒரு சீரகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு இல்ல ஒரு சோம்பு இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கு இல்ல நாய் நரியெல்லாம் வச்சிருக்கான்னு கேட்டா இருக்கு இல்ல உன்னைய பார்த்து யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ இருக்குன்னு முடியுமா இல்லைன்னு முடியுமா அறிவு இருக்கான்னதே உனக்கு கோவம் வரும் அவன் இருக்குண்டா இத்தனை விஷயத்தை இருக்கு இல்லைன்னு சொல்லவே அறிவு இருக்கான்னு கேட்டவன மட்டும் ஏன் கோபப்படுறேன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கோவம் தான் வார்த்தை ஏன் கோபப்படுறேன்னு நினைக்கிறேன் ஏங்க எதுக்கு கோவம் நினைக்கிறீங்க எதுக்கு கோவப்படுறோம் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன அறிவு இருக்கான்னு கேட்ட மட்டும் கோவம் வருது என்ன காரணம் ஏன் முத காரணம் இவ்வளவு நாள் நம்மகிட்ட இருக்குன்னு தானே நினைச்சான் இப்ப இவன் இருக்கான்னு வேற கேட்கிறான் சந்தேகம் கோவம் வரும் ரெண்டாவது சந்தேகம் என்ன கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அறிவு இல்லைன்றத ஒருவேளை கண்டுபிடிச்சுட்டானோ அப்படின்னு ஒரு கணக்கு மூணாவது என்ன அர்த்தம் உன்னுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டா நீ எதை காட்டுவ இருக்கிற பக்கத்தை தான் காட்டுவேன் அதை எதை காட்டி நிரூபிப்ப கையை வச்சு காட்டுவேன் ஓ வீடு எங்க இருக்குன்னு யாராவது பொதுவாக ஒரு மனுஷன் கேட்கறாங்க இந்த வீட்டுக்கு வாங்கன்னா நீ எதை கூட்டுக்க இந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு வாங்கினா எதை கொடுப்ப கொடுப்பேன் உன்னுடைய முகவரியை கொடுப்பீல்ல ஆமா உன் முகவரி எத்தனை கொடுப்ப ஆமா அட்ரஸ் அப்போ வீடு இங்க இருக்குன்றத அதை காட்டி கொடுக்குற ஆமா ஏன் இடம் இது எனக்கு சொந்தமான இடம்ன்றதுக்காக எதை காட்டுவ
பத்திரத்தை காட்டுவேன். நீ எது வரைக்கும் படிச்சிருக்கின்றத எதை காட்டி நிரூபிப்ப? சர்டிபிகேட்டை காட்டலாம். உன்னுடைய வகுப்பு சான்றிதழை காட்டுவேன். அதே போல நீ எந்த குலத்துல பிறந்த கட்டோம்னா அதை காட்டி நிரூபிப்ப. அப்ப எதை காட்டி நிரூபிப்ப முடிச்சு படிச்சலாம். ஆதாரம் இருக்கு. யாராவது உன்ட்ட அறிவு இருக்கான்னு கேட்டோம்னா அறிவு இருக்குன்னு நீ சான்றிதழ் கொடுக்க முடியுமா? எப்படி முடியும்? அறிவு இருக்குன்னு ஒருவேளை யாராவது சான்றிதழ் கொடுத்தானா அவனுக்கு ஒரு அறிவு இருக்கா? அப்ப எங்க அறிவு இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லையா? அது முடியாது. அப்ப எந்த விஷயத்தை இருக்கோ அது இருக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சிடணும். இப்ப நீ பேசுற அதான் சரியா இருக்கு. உள்ள இருந்து நான் சத்தம் கேட்கும் போது உன் சத்தம் மட்டும் கேட்கலையே, ஏன் கேட்கல? உள்ள இருந்து நான் சத்தம் கேட்கும் போது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? நல்லா கேட்டுச்சு. அப்ப நான் சத்தம் கேட்கும் போது ஏன் நீ சத்தம் போடல? நீங்க சத்தம் கேட்டதுக்கு நான் எதுக்கு சத்தம் போடணும்? ஏன் சத்தம் போடுறேன்னு கேட்டேன். ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த அரட்ட கூடாது என்கிட்ட தேவையில்லாம. புரியுதுங்களா தம்பி? இன்ன வரைக்கும் அறிவை பத்தி பேசுனீங்க, ரொம்ப பக்குவமா பேசிட்டு. அரட்டுறது சண்டை ஓடுறதெல்லாம் விட்டு நான் பல வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன பேசுறீங்க? அந்த இடத்துக்கு நான் போறதே இல்ல. நீங்க அறிவுன்னு பேசுறீங்கல்ல, இப்ப நீங்க பேசுற விதத்தை அறிவோட நீங்க பேசுங்க முதல்ல. நான் கேட்ட போல சொல்லு. நான் சத்தம் கேட்டது உன் காதுக்கு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. அப்புறம் ஏன் நீ சத்தம் போடல? உள்ள அதுக்கு போடணும்ங்கற. அப்படியா? இங்க திரும்பி பாருங்களேன். பின்னாடி வர்றவங்களுக்கு போறவங்களும் அங்க சத்தம் போட போடுகிட்டு வச்சிருக்கோமா? கம்மா தண்ணியில ஒருத்தர் விழுந்துடுறேன். சரி, வெளியில அங்கிட்டு போயிட்டு இருக்க, நீ மட்டும் தான் விழுந்துட்ட. கம்மா தண்ணியில நீ விழுந்துட்ட, உனக்கு நீச்சல் தெரியாது. நான் வழியில போயிட்டே இருக்கேன். நீ பிழைக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? உன்னை கத்தி கூப்பிடணும். கத்தி கூப்பிடுவ. அப்ப அங்க என்ன போடுவ? சத்தம் போடுவேன். சத்தம் போடுவ. திடீர்னு ஒரு வீடு தீ பிடிச்சிட்டு இருக்கு. தீ பிடிச்ச வீட்டுக்குள்ள நீ இருக்க, வழியில நான் போய்கிட்டு இருக்கேன். நீ உள்ள இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? சத்தம் போட தெரியும். சத்தம் போட்டாதே தெரியும். தெரியும். இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கு. திடீர்னு இந்த மரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, ஒரு பறவை சத்தம். இங்க பறவை இருக்குன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பறவை சத்தம் போட்டாதான் தெரியும். அப்ப சத்தம் போடுறத வச்சுட்டு இன்னார் நம்ம ஐநப்படுத்த முடியும். அப்ப சத்தம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்ப நான் சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல நான் கேட்டுட்டேன், உனக்கு சத்தம் போடுறதுக்கு என்ன மேல்வழி? ஏன் சத்தம் போட்டுதான் ஆளும் சட்டம் கிடையாது. சத்தம் நீ போட மாட்டேன். எதுக்கு போடணும்? இப்ப நீ சோ போடவே மாட்டியா? இங்க பாருங்க, சோ போடவே மாட்டியா? உள்ளே என் தங்கச்சி இருக்கு. சரி, தோழி பெண்ணு இருக்கு. இருக்கட்டும். நீங்க சோன்னு கேட்டீங்க. இருக்கட்டும். என்ன சத்தம்னு கேட்டீங்க. ஆமா. அந்த பெண்கள் ஆளலம் சோன்னு சோ போட்டாங்க. இருக்கட்டும்யா. இருங்க, அவங்க கதையின் சாராம்சம் போட்டாங்க. ஆமா. பப்புன்னு போடணும்னு ஒண்ணும் உங்க சட்டத்துல எழுத கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. நீங்க ஏன் பேசுறியா? உனக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப சட்டத்துல எழுத மட்டும் இங்க தீர்மானம் போட முடியாது. இருந்தாலும் நான் போட முடியாதியா? உன்கிட்ட இறுதி என்னோட தடவை கேட்கிறேன், சோ போடுவியா மாட்டியா? ஐயா, நான் போட முடியாதுன்னா முடியாது. போட முடியாது, நடக்காது, இருக்கான்ற ஓம் பேச்சு. எதையும் முடிக்காம நான் போறதில்ல. மறுபடியும் கேட்கிறேன், சோ போடுவியா இல்ல மாட்டியா? இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா நான் சொல்றேன், போட மாட்டேன். சோ போட மாட்டேன். சோ போட மாட்டேன்னு சொன்ன ஓ வாயால சோ போட வைக்காம நானும் போக மாட்டேன். அது உங்க ஒப்பனாலையும் முடியாது. பாத்துக்குருவான், பாப்போம், பேசுவான். ஒரு விஷயம் ஐயா, போட வச்சு பாருங்க. சரிங்க, பாத்துக்குருவான். ஏன்னா என்னாலையும் முடியுங்கிறது அறிவு. சரி, என்னால மட்டும்தான் முடியும் நினைக்கிறது ஆணவம். அப்படியா? நீங்க ஆணவத்துல பேசிக்கிறீங்க. கண்டிப்பா நான் போட வச்சு உலகத்துல பாப்போம். நம்மனால முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு மூலையில எவனோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப முடியாதுன்றது முட்டாள்தனமான ஒன்று. முடியுமான்னு கேட்கறது அவநம்பிக்கை, முடியுமான்னு கேட்கறது அவநம்பிக்கை, முடியாதுன்னு பேசுறது மூட நம்பிக்கை, என்னால முடியும்னு பேசுறது தன்னம்பிக்கை. அப்ப முடியுமா? நான் தன்னம்பிக்கை பேசுறேன். இப்ப நீ சோ போட முடியாட்டில சோ போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். சோ போட முடியாதுன்னு சொன்ன ஓ வாயால நான் சோ போட வைக்காம நான் போக மாட்டேன். அதை பாத்துக்குறோம். நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? எது கேக்குறியா? எது வரைக்கும் படிச்சிருக்க அத சொல்லு. படிச்சதா? படிச்ச சொல்லு. கதைக்கு அப்பாற்பட்டு என்ன படிச்சிருக்கீங்க? 10 படிச்சு முடிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 10. இந்த 10ஆம் வகுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, உயர்கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை நீ முடிச்சிருக்க. இந்த சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆளா இருந்து 5வது தானோன்னு எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு தேர்வுன்னு ஒன்று நடக்குமா? ஆமா, பரிச்சு அதை எவன் தான் கண்டுபிடிச்சு தொலைஞ்சானோ இருக்கட்டும்டா. எதை கண்டுபிடிச்சா உனக்கு என்ன? கண்டுபிடிச்சா தானே தேர்ச்சி ஆக முடியும். இப்படி பேசுற பச்சு அப்ப அந்த பரீட்சையில கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்க? முத சரியான விடையை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக. ஒரு மதிப்பெண்ணு, 2 மதிப்பெண்ணு, 5 மதிப்பெண்ணு, அந்த இடத்தை பொறுத்து கேட்பாங்க. இது தெரியுமுங்க. சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். இதுல என்ன பள்ளி 10 வரைக்கும் படிச்சிருக்க, இது தெரியாதா? இந்த 10 வரைக்கும் நீ படிச்சிருக்க. இதுல கோடிட்ட இடத்தை நிரப்புன்னா என்னங்க அர்த்தம்? கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. சரி, கடைசியா ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. இடையில கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. சரி, இந்த நடுவுல என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை சரியா கண்டுபிடிச்சு அதுல எழுதணும். அதானே உண்மை. இப்போ குறிப்பா கேட்கிறேனே, குன்றக்குடியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கேட்டுட்டேன். நீ என்ன எழுதுவ? முருகப்பெருமான் எழுதுவேன். அற்புதம், அற்புதம், அற்புதமா இருக்கு சொன்ன. இப்ப நான் கேட்கிறேன், ராமேஸ்வரத்தில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கேட்கிறேன். என்ன எழுதுவ? ராமநாத சுவாமின்னு எழுதுவேன். மதுரையில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் என்ன கோடை போட்டு கொடுத்துட்டேன். நீ என்ன எழுதுவ? மீனாட்சின்னு எழுதுவேன். அப்ப எதை கேட்கிறோமோ அந்த கோடு ஓட்டம்னா அதை சரியா எழுதுவியா? அதுக்கு பதில் அதைத்தான் எழுதி. அற்புதமான விஷயம். இப்ப உனக்கிட்ட நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன்,
என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா சோம்பல்னு ஒரு வார்த்தை. சோம்பல்னா என்ன? சோம்பல்னா உடம்பு சோர்வாக இருக்கு. சோர்வா இருக்கிறதுக்கு பேரு சோம்பல்னு அர்த்தம். முன்னால இந்த சோம்பல்ன்ற வார்த்தையில நான் முன்னால உள்ள சோவை எடுத்துட்டு இம்பல் அப்படின்னு போட்டு உனக்கு கோடை போட்டு கொடுத்துட்டேன். சரி, நீ முன்னால என்ன ஓடுவ? சோ போடுவேன். என்ன போடுவ? சோ போடுவேன். என்ன போடுவ? சோ போடுவேன். சோ போடுவ. அடுத்து ஒரு வார்த்தை கொடுக்குறேன். இந்த வார்த்தை சோதனைன்னு ஒரு வார்த்தை. சோதனைன்னு என்ன தெரியுமா? அது நீ வந்தோடனே தெரிஞ்சிருச்சே சோதனை தான். சோதனை என்ன அர்த்தம்? சோதனைனா என்ன? மனசுக்கு வந்துட்டு வேதனை இருக்கு. அந்த சோதனைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்துவிட்டு தனை அப்படின்னு போட்டு உனக்கு கோடை போட்டு கொடுத்துட்டேன். நீ முன்னால என்ன ஓடுவ? சோ போடுவேன். என்ன போடுவ? சோ போடுவேன். என்ன போடுவ? சோதாயா போடுவேன். இப்ப சோம்புன்னு ஒரு வார்த்தை. சோம்புனா என்ன? கறி மசால் பட்டை கூட சேர்ந்தது. அதுல உள்ள சோவை எடுத்துவிட்டு இம்பு மட்டும் போட்டு கோடை போட்டு உனக்கு கொடுத்துட்டேன். சரி, முன்னால என்ன ஓடுவியா? சோதம் போடுவேன். முன்னால என்ன போடுவ? சோதம் போடுவேன். என்ன போட்ட? சோதம் போட்டேன். ரெண்டாவது என்ன போட்ட? சோதம் போட்டேன். மூணாவது என்ன போட்ட? சோதம் போட்டேன். இந்த 3 சோவும் நான் கேட்டு நீ போட்டியா இல்ல நீனா போட்டியா? 3 சோவு நீங்க கேட்டீங்க, நான் போட்டேன். அப்ப நான் கேட்டதுக்கு நீங்க என்ன போட்டிருக்கீங்க? சோ போட்டிருக்கீங்க. நான் கேட்டதுக்கு நீங்க என்ன போட்டிருக்கீங்க? சோ போட்டிருக்கீங்க. இந்த வாயில ஏன்டா சொல்ற? வெக்கம் இல்லாம சோ போட மாட்டேன்ற? நொட்டை பதுக்கு போடுற? அந்த சோ வேற இந்த சோ வேற. நொட்டை சோ சொல்லிட்டு இருக்க. எதுக்கு நீ சோ போடுற? எந்த சோவும் நீ போட கூடாது. நீ எதுக்கு சோ போடுற? சோப்பு கூட போட கூடாதா? எதுவும் நீ போட கூடாது. அப்ப சோ போட மாட்டேன்னு சொன்ன ஓ வாயால மொத்தம் எத்தனை சோ போட்ட? 3 சோ. அப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க தெரியுமா? அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசு. இரியா என்ன கேட்காதீங்க. தெரியுமா தெரியுமாண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தம்பி, என்ன உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவன் வேணா இருக்கானா? இல்ல. எதுவும் தெரியாதவன் யாராவது இருக்காளா? இல்ல. உனக்கு தெரியாத விஷயம் யாருக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவருக்கு தெரியாத ஏதோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் கேக்குறேன், இப்ப எனக்கு எதுவுமே தெரியாதியா? உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாம யாரும் வரதே கிடையாது. கேட்டக்கு பதில் தெரியுமா உனக்கு தெரியாதா? தெரியும். அப்ப உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாம வருவாங்க. எல்லாம் தெரியுமா? தெரியும். நான் கேக்குறேன், உனக்கு எல்லாம் தெரியும். தெரியும். கதைக்கு அப்பாற்பட்டு உன் பிறந்த வருஷத்தை மட்டும் சொல்லு. என்னது? உன் பிறந்த வருஷத்தை சொல்லு. வயசை கேட்க கூடாதியா? பிறந்த வருஷத்தை சொல்லு. சொல்லு. என் வயசை சொல்லித்தானுமா? பெண்ணிட்ட தான் வயசை கேட்க கூடாது. ஆண்ட வருமானத்தை கேட்க கூடாது. புரியாம பேசக்கூடாது. சொல்லு. நான் சொல்லித்தானுமா? சொல்லு. சொல்லியா? உனக்கு எல்லாம் தெரியும்ல? சொல்லியா? சரியா? தெரியுமியா? இரியா சொல்லியா? என் பிறந்த தேதியை கேக்குறீங்க? சொல்லியா? 14/9/1995. ரொம்ப சிறப்பா சொன்ன. அப்ப தெரிஞ்சிச்சு 1995 நீ சொல்லிட்ட. அப்ப பிறந்த வருஷம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. பிறந்த வருஷம் தெரியும். இப்ப 29 வயசு ஆகுது. இப்ப நான் கேக்குறேன், பிறந்தது 1995. நீ எப்ப சாவ அத சொல்லு. சொல்றா, உனக்கு எல்லாம் தெரியும்ல? சொல்றா. நீ சொல்றா, அப்ப சொல்லு. இது எப்படி தெரியும்? அப்ப எதுக்குடா தெரியும்ன்ற? எதுக்கு தெரியும்ன்ற? அப்ப தெரிஞ்சத மட்டும் தெரியும் சொல்லு. எல்லாம் தெரியும் இருக்கு மாதிரி கேட்டுக்கு இருக்க. பிறந்த வருஷம் சாவ வருஷம் என்ன நீ தானே சொல்றிய? எனக்கு என்ன எல்லாம் தெரியும்னு சொல்லு. இப்ப சொல்லுத சொல்லு. சும்மா இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சரியா இருக்கணும்ல. கல்ல கொண்ட எனக்கு தெரிஞ்சதுதான் தெரியும் சொல்லு. அப்புறம் என்ன எல்லாம் தெரியும்ன்ற? நீர் கொஞ்சம் குறைச்சு பேசும். அப்ப நீ அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்க. நிப்பாட்டியா முதல்ல பேச சரியா பேசு. என்ன ஆளை ஏய்விரி என்ன நீ பேசுற அப்படித்தானே இருக்க போத. நீ பேசியா? அப்ப எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? தெரியாம யார் வர கிடையாது. ஆனா விவரம் கொஞ்சம் பேசுறேன். அப்படியா? நான் கேக்குறேன், நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. நான் ஒரு விஷயம் கேக்குறேங்க. ஒரு பப்புன்னு நானு, நீங்க நாரதர். நான் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் கோச்சுக்கிற மாட்டீங்களே. இவ்வளவு நேரம் நல்லா ஆரவாரமா நீங்க பாடுற பாடு கை தட்டினாங்க. நல்லா பேசுனீங்க. ஆனா ஒரு பப்புனுக்காரன் வந்த உடனே பப்புனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை மட்டப்படுத்தி பேசி அந்த பேரு உனக்கு தேவை மசுரா? இதுல நீ சம்பாரிச்சு நீ வீடு கட்ட வேணாம் கேட்கிறேன். ஒருத்தரை கேவலப்படுத்தி சம்பாரில உனக்கு என்ன குழு குழுன்னு இருக்கு? வர்றது 4 வாட்டை படிக்கிறது, நாராயணா நாராயணா, உன்னை போட்டு ஓராயணா பேச விட்டு பேசணும். தெரியுங்களா? எதிராளி கிட்ட என்ன திறமை இருக்குன்ற பார்க்கணும். ஒரு பப்புன்னு இவ்வளவு மட்டப்படுத்தி பேசுறீங்க. இதே ஒரு பப்புன்னு இல்லாம நீ இனத்தை புடுங்கி புடுவ. பப்புன்னு என்ன வேணாலும் புடுங்க முடியும், ஒரு இதை கூட புடுங்க முடியாது. நினைச்சு பேசுங்க. முதல்ல வார்த்தை ரொம்ப தடிக்குது உங்களுக்கு. பேசி முடிச்சாச்சா? பேசி முடிச்சாச்சா? என்ன பேசணும்? பேசியா? நல்லா பேசுற. ஆனா என்ன உனக்கு பக்குவம் பத்தாது. போலும் போலும் பக்குவம்ன்றது தெரிஞ்சிருந்தாத்தே நீ இங்கே வந்திருப்பிய. அதனாலதான் அங்கே நிக்கிற. ஆக விஷயத்தை கவனிக்கணும். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் மேடை நகரி ரொம்ப அவசியம். நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன்.
மேலை நாகரிகம் தெரிஞ்சாட்ட மட்டும் நான் பேசுவேன். சரி. ஆனா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லு. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க வயதை வச்சு மரியாதை உண்டா, அவங்க திறமையை வச்சு மரியாதை உண்டா? வயதை வச்சு தான் மரியாதை. திறமையை வச்சு மரியாதை, திறமைகள் ஒண்ணு மரியாதை கிடையாது. வயசு வச்சு மரியாதையா? வயதுனா கொஞ்சம் பெரிய ஒரு வயசை வச்சு மரியாதையா, அவங்க திறமையை வச்சு மரியாதை? வயசை வச்சா மரியாதை, வயசை வச்சா மரியாதைன்னு கேட்டேன். திறமைக்கு மரியாதை இருக்கு, வயசுக்கு மரியாதை இருக்கு. புரியா? என்னையா? வயதுக்கு மரியாதையா, திறமைக்கு மரியாதையா? அதான் ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். ரெண்டுக்கு இருக்கு. ஆமா. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு வயசு 35 ஆச்சு. சரி. 35 வயசு உனக்கு ஆகி போச்சு. நான் வெறும் 10 வயசு தான். 10 வயசா இருக்கக்கூடிய நானு திடீர்னு எதை எக்கு தப்புல மிகப்பெரிய அரசியல்வாதியா மாறிட்டேன்னு வச்சுக்கவே. நான் அரசியல்வாதியா மாறிட்டேன். உனக்கு ஒரு 35 வயசு. இப்ப நான் வந்து உனக்கு வணக்கம் போடுவேன்னா நீ எனக்கு வணக்கம் போடுவியா? அது எங்க கிறக நாங்க தான் வணக்கம் போட்டாகணும். இப்போ உன் வயசுக்கு நான் வணக்கம் போடணுமா இல்லையா? போட்டு தொலையணும். போட்டு தொலையணும்ல. போட மாட்டேன். ஆனா போட மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? மண்டக்கணா அங்க வந்துருச்சு ஒரு பதவின்ற திமிரு. அது வந்தா இது குறையுது, இது வந்தா அது குறையுது. பாருங்க, பணம் இருக்கவன்ட்ட புகழ் இல்ல, புகழ் இருக்கவன்ட்ட பணம் இல்ல, நோய் இருக்கவன்ட்ட காசு இருக்கு, சாப்பிட முடியாது. 15 ஏக்கர்ல சொத்து பத்துல அரிசி பொன்னி அரிசியா விளையுது. பொன்னி அரிசி விளையுது. ஆனா இவனுக்கு சக்கரை இருக்கு, சக்கரை வந்து சாப்பிட முடியாது. சக்கரால இவன் வச்சு நடத்துறேன், அவன் உடம்பு ஃபுல்லா சக்கரை ஒண்ணும் பண்ண முடியல. பாருங்க, 1.5 கோடி சொத்து வாங்கி இவன் போட்டிருக்கான். 1.5 கோடி சொத்து வாங்கி இவன் போட்டிருக்கான். ஆனா அடிவட்டு செத்து போயிட்டா மோகன் தெரியலன்னு சொல்லி சுடுகாட்டு வைக்காம அங்கேயே வச்சு போடுறாங்க. இப்ப என்ன வாழ்க்கை வாழ்ந்து நினைக்கிறேன்? ஒரு வாழ்க்கையும் பிரயோஜனம் இல்ல. பாருங்க, 100க்கு 100 உங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்க. எல்லாமே நல்லா இருக்கு, கண்டிப்பா உடம்பு நல்லா இருக்கு, சொத்து பத்து இருக்கு, சொந்தக்கார இருப்பியா. ஆனா இவன் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. இதை ஏன் கேட்கிறேன்னா, இப்ப நீங்க கேட்டிய அதே போலத்தேன். இப்போ ஒரு பப்பூனு இல்லாம எண்ணத்தை புடுங்கி புடுன்னு கேட்டீங்களே, இதை நான் கோமா எடுத்துக்கல. ஐயா நீங்க நல்லா கவனிக்கிறேன். ஒரு கோமாடி இல்லாம எண்ணத்தை புடுங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கதாபாத்திரத்துக்கு மரியாதை நான் கொடுப்பேன். ஆனா உன்னுடைய கதாபாத்திரம் மட்டும்தான் இந்த கதைக்கு முழுசு நினைச்சினா அது முட்டாள் தரா. அப்படி நீ இருந்தாலும் கதையை நடத்துவே, நீ இல்லைனாலும் கதையை நான் ஒத்தாட முடிய முடியாது. மரியாதை முடியா பாத்தியா? நீ அப்புறம் புரிஞ்சுக்க தெரியாது. ஒரு மனுஷன் இருக்கப்ப மரியாதை கொடுன்றிய உலகத்தோட நடப்பு. இப்ப நீ கேக்குற ஒரு பப்பு இல்லாம புடுங்க, நல்லா தெரிஞ்சுக்க. நாடகத்து வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சு. அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன், 10 வருஷம் மட்டும்தான் நீங்க கோமாடி. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியாது. நாடக உலகத்துல ஒரு கோமாளினா இப்படித்தான் இருக்கணும் எடுத்துக்காட்ட விளங்கியது யார் தெரியுமா? கொடி கட்டி பறந்த ஒரு ஜாம்பவான் எங்க ஐயா பொன்னமராவதி ஆறுமுகம். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருப்பாளா? அதெல்லாம் பேசல, செத்து போனாரு. பேசுறோமா இல்லையா? ஆமா பேசுறோம்ல, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா அதை கூட விட்டுட்டு போயா. பழையூர்பட்டி ராமையான்னு ஒரு கோமாளி இருந்தார். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருப்பாளா? பேசல. ஆனா செத்து போனாரு. பேசுறோமா இல்லையா? பேசுறாங்க. புதுக்கோட்டை இளையராஜான்னு ஒரு கோமாளி. எப்படிப்பட்ட மனுஷன்? அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருப்பாளா? பேசலையே, செத்து போனாரு. பேசுறமா இல்லையா? பேசுறோம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு காரக்குடியில சக்தி ராஜான்னு ஒரு கோமாளி இருந்தார். ஆமா அண்ணன் இருந்தார். எப்படிப்பட்ட மனுஷன்? அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருப்பாளா? பேசலையே, அவர் செத்து போனாரு. பேசுறமா இல்லையா? பேசுறோம். நம்ம மதுரையில சத்தியராஜன் ஒரு கோமாளி இருந்தாரியா? ஆமா, தங்கமான மனுஷன். அப்படிப்பட்ட கோமாளி இருக்க வரைக்கும் ஒருத்தர் பேசியிருப்பாளா? பேசல, செத்து போனாரு. பேசுறமா இல்லையா? சத்தியம் பேசுறோம். அதோட நீ இருக்க என்னது என்ன செத்தவ பிறப்புன்னு சொல்லிவிட்டு நீ இருக்கனா அப்ப என்ன சாகவா சொல்ற? அப்படி சொல்லலங்க. நீங்க அவங்க சிரிக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. இனிமேல் அந்த இடத்தை நீ மட்டும் தான் பிடிக்கணும். அந்த இடம் உனக்கு மட்டும் தான். அந்த இடம் வேற யாரு என்ன மேல ஒருத்த நீட்டு என்ன பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கையா? உன் ஜெய்கையே சரியில்லை. பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க என்னங்க சொன்னீங்க? ஐயா கோமாடி இல்லாம என்னத்தை புடுங்க போறீங்க கேட்டக்கு நான் சொல்றேன். உன் நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தங்க செருப்பு அப்படின்றதுக்காக அதை காலில் தான் போட முடியுமா இல்ல தலையை தூக்கி வச்சுக்கிறோமா? காலில் தான் போடணும். காலானே போடணும். மாற்று கருத்துல இல்ல. இல்லையே. தங்க ஊசின்றதுக்காக கண்ணில் எடுத்து வேணா குத்திக்கிறானா? ஐயோ குத்த மாட்டாங்க. ஊரு உள்ள சுத்தம் பண்ணதுன்னு விளக்கமாறதுக்காக பூஜை அறையில தூக்கி யாரும் உள்ள வச்சுக்கிறாங்களா? சீச்சி மூளை கட்டுதேன். 1 லட்ச ரூபா கொடுத்து நாய் வாங்கினேன்றதுக்காக நாயை வீட்டுக்குள்ள படுக்க போட்டு முதலாளி வெளியே படுக்கிறோமா? இல்லையே. அப்ப வீட்டுக்கு நாய் காவலா, நாய்க்கு வீட்டு காவலா? வீட்டுக்கு நாய் தான் காவல், வீட்டுக்கு நாய் காவ. அப்ப இந்த வீட்டுக்கு இந்த நாய் காவன்னு ஒத்துக்கிறியா? என்ன உண்மை? சாட மாசத்துல பேசிக்கிறது உண்மைன்ற நீ பேசுற நீ தானே பேசிக்கிட்டு வச்சு போத உன் கூட்டணி பண்ண ஜெயிக்க மயிர் மாணிக்க இருக்கு. அப்படி இல்ல, அவர்கள் யாரு பக்கம் தீர்ப்பு இருக்க சரியா சொல்றாங்க. என்னது நீ வீடு நான் நாய் இல்ல அத சொல்றங்க. நீங்க எங்க கோபப்படுறீங்க? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு நாய் இருக்கு. நல்லா பேசினான்னா பண்புள்ளவனாய் அப்படின்னு சொல்றான். நல்லா சிறந்து விளங்கினான்னா அறிவுள்ளவனாய் அப்படின்றான். நல்லா பக்குவமா பேசணும்னா பக்குவம் உள்ளவனாய் அப்படின்னு பேசுறான். ஒரு கருத்தை எழுச்சியா சொன்னோம்னா எழுச்சி உள்ளவனாய் அப்படின்றான். மனுஷ வாழ்க்கையில் நாய் ஒன்றிதானே வருது. நீங்க சொல்றது தப்பு இல்லையே. நாய்
நன்றி உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும், வாஸ்தவம் தானே. ஆனா இத்தனை வருஷம் மனுஷன் கூட இருந்து அது நன்றியோட இருக்குதுன்றதே ஆச்சரியம். அதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். எல்லா நாயும் நாயா மாறிடாது பாருங்க. எல்லா நாயும் நாயா மாறிடுமா? ஒரு கல் இருக்கு, உடைக்கிறான். உடைச்ச கல்லு படிக்கட்டுல கிடக்கும் போது அதுல என்ன பண்றான்? ஏறி மிதிக்கிறான். அதே கல்லு கருவறையில தெய்வமா இருக்கும்போது என்ன பண்றான்? கையெடுத்து கும்பிடுறோம். அதே கல்லு இவ்வளவு பெரிய மேடையில இதுக்கு கீழே ஓட்டுறானே அது மேல ஏறி நம்ம என்ன பண்றோம்? நின்று பேசுவோம். அம்மிக்கல்ல அந்த கல்லு போச்சுனா என்ன பண்றான்? அத போட்டு அரப்போம். ஆட்டுக்கல்ல போச்சுனா என்ன பண்றான்? மாவாட்டுவோம். கல்லு ஒண்ணுதாங்க, இருக்கிற இடத்தை பொறுத்து வித்தியாசம். நாய் அப்படிதாங்க, பிறப்பு எங்க இருந்தாலும் வளர்க்கறவன் யாரு அது குணம் என்ன தெரிஞ்சுக்கிறான். பாருங்க, நீங்க பேசுறீங்க பச்சு விஷயங்கள் ஆகிரம் இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பப்புன் ஒரு கோமாடி இல்லாம என்னத்தை புடுங்கன்னு கேட்டியே. ஐயா விவசாயம்யா, விவசாயம் பார்க்குறான், நெல் நட்டுருக்கான். நெல் நட்டுருக்கோம்னா நெல் மட்டும் வளருதா இல்ல நெல்லு கூட சேர்ந்து வேற என்ன வளருது? நெல்லு நட்டா நெல்லு கூட சேர்ந்து புல்லு வளருமே. அப்ப நெல்லு நட்டோம்னா நெல்லு கூட சேர்ந்து என்ன வளருது? புல்லு வளரும். ஆனா இந்த நெல்லுக்கு இந்த புல்லு தேவையா தேவையில்லையா? ஒரு நெல்லாகப்பட்டது நல்லா வரணும்னா இடையூறாக இருக்கிற புல்ல வந்து அந்த காட்டுக்கு சொந்தக்காரர் புடுங்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு நெல்லுக்கு சொந்தக்காரன் அந்த நெல்லு நல்லா வளரணும்னா தேவையில்லாத புல்ல என்ன பண்ணணும்? புடுங்கணும். இப்ப நான் நெல்லா இருக்கி நீ புல்லா இருக்க, தேவையில்லாத நீ இருக்கும்போது உன்னைய நான் என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சு இவர் பெரிய புடுங்கின்றது. நீங்க யாருங்க பேசுறீங்க? நீங்க சொன்னதுக்கு நான் வாதம் கொடுக்கிறேன், தப்பா பேசுறேன். அந்த புடுங்கு வேற இந்த புடுங்கு வேற. அப்ப நீ எதை சொன்னாலும் பேசு. பல புடுங்குக்கு லிங்க் பண்ணிக்கிறீங்க. அப்ப உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாம இருக்காங்க. அப்ப நீ எல்லாமே பேசுவ. ஏங்க பேசுங்க பாப்போம். மரத்தை வாசித்து பார், மனிதனை பேசித்து பாருங்க. பேச விட்டு பேசினா தெரியும். அப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீ சொல்லிடுவேன். சொல்லுங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நீ சொல்லிடுவேன். என்ன சொல்லுவே? சொல்லு. என்னத்த சொல்லி போறியா? சொல்லியா? அப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்லிடுவேன். சொன்னதெல்லாம் சொல்லுவேன். சொல்லுவீல்ல? ஆமா சொல்லுவீங்க. ஒரு ஊர்ல அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தானா. சொல்லுவீல்ல? சொல்லுங்க. ஒரு ஊர்ல அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தானா. அப்படியே பார்த்து எப்படி இருக்கீன்னு இப்படி கேட்டானா. அதுக்கு அப்படி சொன்னானா எப்படியே இருக்கேன்னு. அதுக்கு இப்படி சொன்னானா ஒன்னு அப்படி இருக்குன்னு சொல்லு, இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன் எப்படியோ இருக்கேன்னு சொல்ல. அதுக்கு அப்படிக்கு அப்படி ஒரு கோபம். அதுக்கு இப்படி சொன்னானா எப்படி இருக்கேன்னு கேட்டது ஒரு தப்பானு இப்படி சொல்ல. நீ எப்படி எப்படி கேட்கலாம் சொல்லி அப்படி கேட்டானா. இது எப்படி இருக்கு? மைத்த புடுங்குற மணிக்கு இருக்கு. சொல்லுதா சொல்லு. நீங்க சொல்றாள சொல்லு. என்னையா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுதா? இப்படி எப்படி எப்படி ஏன் கட்டிதான் அப்படி அப்படித்தாங்க. ஏன்னா இந்த இப்படியை பத்தி நீங்க எங்கேயும் சொல்லிட மாட்டீங்களே. இந்த பஸ் எனக்கு புரிஞ்சாதான் நான் சொல்ல போறேன். கேட்கிறேன் முத்துராசு. முத்துராசு தங்கராசுலாம் ஒரு செட்டு தான் பேசுறேன். கோபப்படாம பதில் சொல்லணும். என்ன கேட்டாலும் சிரிச்ச முகமும் சீதேவியா சொல்றியே சும்மா பட்டுன்னு. ஆமா தங்கராசு, நீ சோத்துக்கு என்ன பண்ற? பார்த்தினூர் பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு என்ன ஒண்ணு நினைக்கிற? அப்படி பேசி பேசிங்க. அகத்தின் அடக்கு எனக்கு எரிச்ச மசுராத்தா இருக்கு. சும்மா அகத்தின் அடக்கு முகத்துல தெரியும். வந்த எடுக்க வழி தெரிஞ்சவன் நடக்கணும். குற்றத்தை சொன்னா அற்றது பொறுத்து வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தானு எழுத்த வீட்டுக்காரி இடிச்சு கிடிச்ச சும்மா கிடந்த இந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி கையக்குடியா தங்கம்யா. இப்படி பேசும்போது உன்னை தாழ்த்தி பேச போறேன். நல்லா படிச்சிருக்கியா? ஒரு வார்த்தையில ஒரு பிழையை வந்து மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிழைகளுக்கு அப்பாற்பட்டு பெருமையை பேசுற பாத்தியா? சும்மா கிடந்த சங்கம் தான் நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? ஊதி கெடுத்தானோ ஆண்டி. அதுதான்டா படிச்சவன் கிடையாது. படிச்சவன் தானே. படிக்காதவன் பேச முடியுமா? படிக்காட்டி பேச முடியாதியா? நீ படிச்சிருக்க, பட்ட படிப்பு படிச்சிருக்க, பட்டப்படி படிக்கதான் பேசிட்டு இருக்க. ஆனா படிக்கலாம் பேச மாட்டேன். படிச்சா தானே பேசுவே. படித்தாலும் மட்டுமே ஒரு மனிதன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் வைக்க முடியும். ஆக படிக்கலாம் நீ பேச முடியாது. படிக்க கண்டு இப்படி பேசுற. ஆனா நீ எல்லாம் சோத்தத்தினா மேடையில் இப்படி பேசுவியா? ஏன் நான் நல்லா தானே பேசுறேன். ஒரு துப்பு இல்ல உனக்கெல்லாம்? ஒரு வெக்கம் இல்ல? ஒத்த வார்த்தை போட்டு துப்புலாம் முடிக்கிற பேசு. நான் பேசுறதா பேசி சொல்றேன். பேசுறா பேசு. என்ன பேச அப்படிங்கிற மேடைகளே நான் கேட்பேன். கேள்வி கேட்டு பதில் சொல்லாம குத்துக்கல்லாட்ட வேணாத வந்து நின்றானா நீ ஏன்டா நிக்கிற? தங்கராசு போல பேசுறான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு கேட்பேன். உன்னை கேட்க முடியுமா? கேட்டதை விட்டுருவியா? படிச்சாரு தானே. நான் படிச்சிருக்கேன். நீ சொல்லுவில்ல? சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தானா ஆண்டி. என் தங்க கட்டிடா, என் தங்க கட்டி. நாடக உலகத்துக்கே பெரிய கொரோனா குட்டிடா. என் கொரோனா குட்டி. ஆக கொரோனா குட்டியா? ஆக பேசக்கூடிய நுணுக்க மருந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கியே தங்கராசு. உன்னை போல ஒருத்தன் அடிச்சு சொல்லி இந்த மேடை ஏறிய நீ நம்ம மேடைக்கு வந்திருக்கீன்னா சரித்திரம் 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 சரித்திரம். என் சரித்திரமே வருங்கால சரித்திரமே. ரொம்ப நன்றி சார். எந்த ஊருக்கு நீ எல்லாம் போயிடாத அட்ட தரித்திரமே தரித்திரமே. நீ சரித்திரமா? நீ என்னடா பண்ண? 4 பேருக்கு புத்தகம் எழுதி கொடுத்தியா? பாடம் சொல்லி கொடுத்தியா? இல்ல வாத்தியார் மாதிரி 10 பேரை உருவாக்கி விட்டியா? என்ன பண்ணி தொலைஞ்ச? வார்த்தை தடிக்குதே. கையை நீட்டி பேசுற. பேசு, இங்க பேசு. அப்படியே குர்ரு நிக்கிற பேசுறா.
வாயை திறந்து பேசு, ஏதா பேசு பேசு, நீ பேசு அப்படின்னு பேசாம நிக்கிறவன நான் கேட்பேங்க. தங்கராசு, உங்களை போல ஒருத்தவனை சந்திக்க நான் கொடுத்து வச்சிருக்கானே, மத்தவெல்லாம் குர்ற நிக்கிறானே, கேட்டா பதில் சொல்ல மாட்டானே, பேசிக்கிட்டு பேச்சு. நீ படிச்சாரு இல்ல அப்படி ஆளுங்க. தங்கராஜ் மாதிரி ஒரு கோமாடிய இனிமே நாடகத்துல பார்க்க முடியாது. ஏங்க நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளா? நீங்க எல்லாம் இருக்கவே கூடாதுங்க. நீங்க எல்லாம் இருக்கவே கூடாது. நீ இருக்கவே கூடாதியா. செத்துறணுமா? இருக்கணும். ஆக தங்கராசு சொல்லு பாப்போம். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டு 10 தடவை கேட்கலாம், 15 தடவை கேட்கலாம். ஆனா 10,000 தடவை கேட்டாலும் அதே முகத்தோட அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்றியே தங்கராசு. தங்கராசு அடிச்சு சொல்றேன்டா, அடிச்சு சொல்றேன். நீ ஒரு ஆம்பளை சிங்கம்டா. சிங்க 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 என் சிங்கமே, என் சிங்கமே, என் சிங்க 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 என் சிங்கம். இந்த ஊரோட எங்கேயுமே போயிடாத. ஊருக்கே அசிங்கம், ஊருக்கே அசிங்கம். எதுக்கு போற நீ? ஏன்டா போற? ஒரு வெக்கம்ல உனக்கெல்லாம். இங்க தூரம் பேசி அப்படியே நிக்கிறிய குருன்னு. உனக்கு ஒரு கயிறு கிடைக்கல, ஒரு மருந்து இல்ல, பேசி 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 தொலை அப்படின்னு கேட்கலாம் தங்கராசு. வந்து உயிரை எடுக்கிறேன் பல பேர். அப்படியே ஒண்ணுமே தெரியாம நம்மளை போட்டு கொள்றேன். ஆனா உங்களை மாதிரி இலக்கியவாதி படிச்சவனை பேசினா தானே பண்பாடு வளருங்க. நீ படிச்சாலும் தெரியும், படிச்சிருக்கீல. பேசி தொலையா நீ சொல்லு, இப்ப சொல்லு வாப்பா. சும்மா கடந்த சங்க மயத்த புடுங்கற ஆண்டி போய் தொலையா. ஐயா தங்கம், ஐயோ கோவப்பட்ட மருந்த குடிப்பானே. மருந்து மருந்து நொற்று மருந்து மருந்து நல்ல மயத்த குடிக்க மருந்து. என்னங்க சொல்லிட்டு எல்லாரும் அளவுக்கு மீறி பண்ணிக்கிற நீ முதல்ல. என்னங்க பேசிவிட்டேன்? சரி இப்ப என்ன தப்பு? ஆனா செஞ்ச தப்புக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட பாத்தியா? இதுல விழுந்தாங்க. என்ன ஏன் ஜாமான் தயா பொறுக்குறேன்? அப்படியா கால்ல விழுறேன்ற? அப்படியே அப்ப என்ன சொல்லிவிட்டேன்? என்னங்க தப்பா பேசிவிட்டேன்? இந்த மேடையில உன்னை ஒத்த வார்த்தை தப்பா பேசியிருப்பேனா? என் கறிக்கடை சிங்கமே, என் கறிக்கடை சிங்கமே நான் பேசியிருப்பேனா? இந்த கூட்டத்துல ஒத்த வார்த்தை பேசும். கறிக்கடை சிங்கமே, என் சிங்கமே, கறிக்கடை சிங்கம். ஆமா, கறிக்கடையில எவன் சிங்கத்தை நீ பாட்டிருக்கியா? அப்படியா? புல்லாமே சொரி நாய் தான் நிக்க. பேசுன நேரம் பேசுறேன். நாய் ஈடு பேசிக்கிறதுன்னு அப்படித்தான். அப்பா சொல்லுங்க. இரியா இங்க வாயா. உன்னை நான் கேட்கிறேன். நீங்க நாரதர். ஆமா. நான் பப்புனு. சரி. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கவா? என்னங்க? இந்த கதைக்கு அப்பாற்பட்டு. சரி சரி. இந்த கதைக்கு அப்பாற்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டு நான் உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? கதைக்கு அப்பாற்பட்ட சொல்லியே தரணுமா? சொல்லணும். கதைக்கு அப்பாற்பட்ட நீங்க எனக்கு மாப்பிள்ளை வேணும். நீங்க எனக்கு மச்சா மாப்பிள்ளை தாங்க. மாமே மச்சான். ஆமா. பப்புனா கூட இல்லாம சரியா ஒரு மச்சனை இவ்வளவு வேருக்கு முடியும் அசிங்கப்படுத்துறமே. அது அப்படி இல்லை. அவன் ஏய் மனசு சங்கட்டப்படுமே. மேடை வேற கொஞ்சம் மாதிரி நினைச்சிருந்தேன்னா என்ன கேவலப்படுத்தி பேசிருக்க மாட்டேன். அதை விட்டு உன் வாய்க்கு வந்த நல்லா நினைச்சு பாரு. நான் உனக்காண்டி எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். நீ படிச்சது மேலூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. ஆமாங்க ஆமா. உனக்காண்டி அந்த சரிமிலான்ற பிள்ளைகள லட்டலாம் மறந்துட்டியா? துரோகியா மாறிட்டியா நீ? உணர்வு உனக்கு குத்தலையா நெருஞ்சு என்னங்க எப்படி இப்படி இருக்க? ஒரு மச்சனை அசிங்கப்படுத்துறமே, இப்படி கேவலப்படுத்துறா. நாளைக்கு யாரு எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? ஒரு பொண்ணுக்கே எப்படிங்க ஒரு பொண்ணு கொடுப்ப? தங்கா நீ தொடாயா. எங்க இப்படி கேவலப்படுத்தி சிரிக்க வைக்கிறீங்களே. என்னைக்காவது என்ன எங்கேயாவது பெருமையா பேசி அந்த நான் விடிய காலம் போய் உன் பேரை கூட உன் கூட இனிமே நடிக்க மாட்டேன். அதை சொல்லாதயா தங்கா. அப்படி சொல்லாதே. என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் அப்படி பேசுற? இப்ப என்னங்க சொல்லிவிட்டேன்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் ஏதோ கோவத்துல பேசுறாரு. அப்படி பேசாதீங்க. தங்க சிரிக்குது. எனக்கு பேசாதயா பேசாதயா. ஊரு சிரிக்கத்தான் என்ன விட்டாருங்க விடுங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுக்க. அந்த அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா உன்னை போல ஒரு கோமாளி இனிமே பார்க்க முடியாது. ஏன் சொல்றோம்னா உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாது. நெருக்கி பாதியத்தை கொண்டு விட்டியா? அப்படி இல்லைங்க. ஒரு மனுஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசணும்னா நம்மளை என்னைக்காவது சாக்கே போறான்னு அர்த்தம். பக்கத்துல வந்து பேசணும்னா அது உண்மைதான். சில பேர் நான் பார்ப்பேன். அண்ணே இங்க இருங்க, உங்களை தானே எதிர்பார்த்தின்டுவேன். பார்த்தோன்னே உங்க 5 நாளா தேடிக்கிட்டு எங்கனே ஒனியன்டுவேன். ஆனா அங்கிட்டு போனோடனே சொல்லுவேன், கழிவு முகத்துல முடிச்சோன்னா விளங்குமா அப்படின்ட்டுவேன். சொல்றானா இல்லையா? சொல்லு. அது போல பக்கத்துல வச்சு யாராவது பேச முடியுமா? உன்னை அப்படித்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல வச்சு உன்னால பேச முடியாதியா? ஆனால் தங்கராசு நீ இல்லாத போது ஒவ்வொரு மேடையிலையும் உன்னை பத்தி பேசக்கூடிய ஒரு நாரதர் இருக்காருன்னா அடிச்சு சொல்றேன், கட்டை சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல ஒரே நாரதன் உன்னைய பத்தி பேசக்கூடிய ஆளு சத்தியமா நான் தாங்க. என்ன பத்தி கேட்டு போய் நீ பெருமையா பேசுவ. சத்தியமா பேசுறேன். நான் நம்ப. சத்தியமா நம்பு. உம்பிட்டு பேர் இருக்கிறப்ப இந்த கிளி கிளிக்கிற இல்லையா? நான் இல்லாத நேரம் என்ன மண்ண. ஐயோ சத்தியமா பேசியிருக்கேங்க. உன் மேல இங்க துள்ளி கூட நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஐயா இத்தனை கூட வரல உன் மேல. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு.
போச்சியா என் மேல நம்பிக்கை வரல. நல்லா தெரிஞ்சுக்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர் மட்டுமே பல பேர் உண்டு. ஆக என்னை நம்பலைல உனக்கு, நீ நம்பணும்னா நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. நம்பணும்னா என்ன செய்யணும்? சரி, என்ன பெருமையா பேசுறேன்றீங்கல்ல, என்ன பேசுன, எங்க பேசுன அதை சொல்லி காட்டாம என் மேடையில வந்து சொல்லி காட்டினா அது அழகாயா? அப்ப நீ மழுப்புற. அப்படி இல்லைங்க, நான் அதை சொல்லலைங்க, சத்தியமா பேசியிருக்கேன். 1300 இடத்துல உன்னை பத்தி பேசியிருப்பேன். ஒத்த இடம் சொல்லியா? சரி, உன் பேச்சுக்கு வர்றேன். ஒத்த இடம் சொல்லு. இந்த ஒரே இடத்தோட நான் கதைக்கு போறேன். அவர் ஐயா கேட்கிறாரு, உனக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க பேசுறேன்னு கேட்ட, என் மேல நம்பிக்கை வரணுன்றதுக்காக ஒரு இடத்த மட்டும் உனக்கு சொல்லிட்டு நான் பாக்குறேன். இப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு 55 நாளைக்கு முன்னால நம்ம மதுரைக்கு பக்கத்துல, நல்லா கவனிச்சுக்க, 55 நாளைக்கு முன்னால மதுரைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60க்கும் மேற்பட்ட நாடகம் நடக்கிற ஒரு ஊரு. என்ன ஊரு? இது என்கிட்ட கேட்குறீங்களாக்க? ஏன் ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தான். வளையாங்குளம். என்ன ஊரு? வளையாங்குளம். வளையங்குளம். அங்கே ஒரு சாமி இருக்கு, அது பேர் என்னது? தானாக முளைத்த தனிலிங்க. தானாக முளைத்த தனிலிங்க பெருமாள். 60 நாள் 70 நாள் 85 நாள் நாடகம் கூட நடந்திருக்குல. அந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கீங்க. 55 நாளைக்கு முன்னால அந்த ஊருக்கு நீங்க நாடகத்துக்கு போனது உண்மையா பொய்யா? ஆமா, போனேன். நீ போன நாடகம் வள்ளி திருமண நாடகம், அதுவும் பொய்யா உண்மையா? உண்மைதான். இப்ப ஓரளவுக்கு நம்பிக்கை வருதா இல்ல இப்பயும் வரலையா? லேசா தட்டுப்படுது. தட்டுப்படும்ல, கொஞ்சம் முழுசா பிடிச்சு பாருங்க, இடத்தினுடைய தெரியும் தரா பாருங்க. ஆக எங்க போனாலும் பிடிச்சு பார்த்தா வெற்றி நினைக்காது, என்னைக்குமே நம்மளுக்கு வெற்றி தான். சரியா? அதெல்லாம் பிடிக்க மாட்டேன். அப்ப நீ நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நீ போன நாடகத்துக்கு மறுநாள் அந்த ஊருக்கு நான் நடந்து போயிருந்தேன். ஊர்ல ஒரு ஆள் பார்த்தாப்புல, தம்பி ஜெயவர்த்தி வா, நேத்து தங்கராஸ் வந்தாருங்க, அற்புதமான கோமாடியா, நல்ல லட்சணமான மனுஷன், எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை வேஷம் கூட நல்லா போட்டாந்தாப்புல, நல்லா இருந்துச்சு. ஆக அப்படிப்பட்ட ஒரு வேஷத்துக்கு சொந்தக்கார ஆளு ஆம்பளை வேஷம். ஏய் மூடுறா கொட்டுக்காரா, பொம்பளையா? பொம்பளையா? ஆம்பளை வேஷம் போட்டோம்ன்ற ஐயா. என்ன சொன்னாலும் ஒரு மனுஷன் மேல கோவப்படணும்னு நிறுத்திட்டீங்கன்னா கோவப்பட்டு இருப்பேன். உங்களுக்கு தப்பா சொல்லணும், ஆம்பளை வேஷம் போட்டிருக்கேன்னு சொன்னேன். பொம்பளையா? ஆம்பளை வேஷம் சொல்லலைங்க, ஆம்பளை வேஷம் நல்லா போட்டிருக்கேன்னு தாங்க சொன்னேன், வேற எதுவும் சொல்லலை. ஆம்பளை வேஷம் நல்லா போட்டாந்தாருன்னு சொன்னேன். சரியா? சரித்தே. என்னையா போற? ஆம்பளை வேஷம் போட்டு வந்தாரு, அப்புறம் பொம்பளையா? நான் கேட்கிறேன், ஒரு கிளிக்கு வேஷம் போட்டா கிளி வேஷம், ஒரு நரிக்கு வேஷம் போட்டா நரி வேஷம், ஒரு புலிக்கு வேஷம் போட்டா புலி வேஷம். நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான். வேஷம் தானே போட்டு போனீங்க? வேஷம் தான் போட்டு போனேன். ஆம்பளை வேஷம் போட்டு போனீங்களே, அதே ஆம்பளை வேஷம் போட்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு குத்தமா? இது ஒரு குத்தமா? நான் நாடகத்துல வீட்லயே படுத்துட்டு இருப்பேனே. ஐயா அப்ப பாருங்க, தங்கராசு வந்தாப்புல நல்லா பேசணும், நல்லா பாட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாப்லங்க. அப்படிப்பட்ட தங்கராசு நல்லா பேசினாலு சொன்னோன்னு நான் சொன்னேன், அண்ணே நாடக உலகத்தை தங்கமா பேசக்கூடிய ஒரு கோமாளினா அது தங்கராசு மட்டும் தான் எடுத்து சொன்னேன். நன்றி. அந்த ஆள் சொன்னாப்புல நல்லா பேசினா எடுத்தாங்க. ஆனா மேடையில் தங்கராசு செருப்பு போடாம வந்து நடிச்சாங்க. எப்பயுமே தங்கராசு செருப்பு போட மாட்டாரா இல்ல மேடைக்கு போனா மட்டும் போட மாட்டாரான்னு கேட்டேன். நீங்க அந்த மேடையில செருப்பு போட்டு போனீங்களா போடலையா? போக மாட்டேன். ஏன் செருப்பு? ஏங்க என்னங்க இவங்களுக்கு வேணா இன்னைக்கு அது நாடக மேடையா தெரியலாம். நம்ம பொறுத்தளவுக்கு சரி, இன்னைக்கு நம்ம தங்கி இருக்கிற வீடு சரிங்க, எவனாவது நடு வீட்டுக்குள்ள போய் செருப்பு போடுவானா? அதை சொல்லி என் தங்கமே, நாடக உலகத்துல கலை பண்பாட்டு துறையில வந்து கேட்டா கூட கலையை மதிக்கக்கூடிய ஒரே மனுஷன் தங்கராசுதேன்னு சொல்லி 8 மாடி கட்டடத்துல இருந்து 8 கட்டி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆளு. இப்ப நீங்க பாருங்க, அப்படிப்பட்ட தங்கராசு மேடையில ஏன் செருப்பு போட்டுவலையும் கேட்டதுக்கு நான் சொன்ன வார்த்தை, கலையை மதிக்கக்கூடிய நாகரிக கோமாளி அதை போட்டுவலையும் சொல்லி முடிச்சிட்டேன். அப்படி சொல்ல அதுக்கு அந்த ஆளு கேட்டாப்ல, ஒண்ணு மண்ணமா திறனால மலிப்பி பேசாதிய ஜெயபாரதிவா, தங்கராசு ஏன் செருப்பு போட்டுவலையும் சொல்லுங்க, செருப்பு அவன் போட்டு வரலையா இல்ல செருப்பு வாங்க கூட வக்கு இல்லையான்னு அவரு. செருப்பு வாங்க கூட வக்கு இல்ல. அந்த ஆளு கேட்ட வார்த்தை அப்படி கேட்டாப்ல, நான் சும்மா விட்டுருவேனா? நான் விட்டுருவேனா? என்ன சொன்னீங்க? அதுக்கு நான் சொன்னேங்க, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தங்கராசு இன்னைக்கு நினைச்சானா, தங்கராசு இன்னைக்கு நினைச்சானா 10 லட்சத்துக்கு தங்கத்துல செருப்பு செஞ்சு சங்கத்துல போட்டு வருவான்னு சொன்னனே. தங்கத்துல செருப்பு செஞ்சு நம்ம சங்கத்துல போட்டு வருவான்னு சொன்னேங்க. சங்கத்துல 100 ரூபா செருப்பே கலந்து போயிடுறியா? இப்படியா சொல்லி முடிச்சது கேட்டா அந்த சொன்னாப்ல, அப்படி 10 லட்சத்துக்கு போட்டு வரக்கூடிய எங்க அண்ணே, உலகத்துல பேசக்கூடிய அண்ணே, தங்கமான அண்ணே, சிங்கமான அண்ணே, உலகம் போட்டக்கூடிய உத்தம அண்ணே, கருப்பண்ணே, எங்க சின்ன அண்ணே, போடா விளக்கண்ணே, அப்படியே விளக்க என்னன்னு கேளுங்கன்று
ஏன் போட்டு வரலன்னு கேட்டாரு. மரியாதையை சொல்லி முடிச்சிட்டு, அண்ணே நாடகம் முடிச்சா பாரு பிடிக்காட்டி போனேன், அவன் ஏன் செருப்பு போடல எனக்கு தெரியாது, சத்தியமா ஆளை உடனே சொல்லிட்டு. அந்த ஆளு கேட்டாப்புல, நீ சொல்லாம போன, இன்னைக்கு உன்னை நாடகம் நடத்த விட மாட்டேன்ட்டாப்புல. அவனை சும்மா என்ன சொல்ற எடுத்த பேசிக்கிட்டு இருக்க, அந்த அளவுக்கு நான் விடுவாயா, நீ அர்த்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவன் செருப்பு போட்டாட்டி என்ன சொல்ற, போயான்னு சொல்லி முடிச்சிட்டேன். கேட்கலையே, ஏன் போட்டு உள்ள தங்கராசு, ஏன் செருப்பு போட்டு உள்ள, ஏன் செருப்பு கட்ட மண்டை குடைச்சலாயிருச்சு எனக்கு. லூசு பேரா இருந்திருப்பான். சும்மா விட்டுருவானா, வாயை அடைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னேன். அந்த ஒத்த பதிலோட ஊரை விட்டு போனாரு. இன்ன வரைக்கும் வெள்ளையில ஊரை விட்டு போயிட்டானா? போயிட்டாங்க. நீங்க சொன்ன ஒத்த பதில், ஒத்த வார்த்தைனால நல்லா உங்கள போய் நான் தப்பா நினைச்சிருக்கேன். அப்படியே உனக்காத்த நீங்க சொன்ன ஒத்த பதில், ஒத்த வார்த்தை. அவன் ஊரை விட்டு போகிற அளவுக்கு நீ என்ன ராசா பதில் சொன்ன? ஐயா, நாடக உலகத்துல யாரும் சொல்லாத வார்த்தையை உனக்காக நான் சொன்னேன். என்னப்பா சொன்ன? தங்கராசு மேடைகளை ஏன் செருப்பு போட்டலை கேட்டக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? என்ன சொன்ன? தங்கராசு மேடைகளை ஏன் செருப்பு போட்டல, தங்கராசு மேடைகளை ஏயா செருப்பு போட்டல? சொல்லி தொலையா. ஏன்னா தங்கராசு பேச ஆரம்பிச்சான்னா கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும், அதுல 2 எடுத்து போட்டுக்கிறவாரு சொன்னேன். நான் சொன்னேன். ஆடா நாசம் பத்து போக கூட்டத்துல இருந்து பல. அப்ப என்ன செருப்பு கழட்டி எரிய சொல்றியா? அப்படி இல்லங்க. ஏய், நீ இங்க இருக்கிற ஆளப்பலாம் செருப்பு கழட்டி எரிய தூண்டாம தூண்டி விட்டு இருக்க. பேசாதீங்க. முந்தானத்து கூட குன்னக்குடியில ஒன்னு சொன்னேன் பாரு. குன்னக்குள்ள போய் நொட்டின ராமதாஸ் மாமா, இவன் கூட சேர்ந்து உடனே நம்மள செருப்படி வாங்குறது கன்ஃபார்மியா?